வணக்கம். நான் ராஜி. பிம்பிள்ஸ், பருக்கள் இது ஏன் இந்த 10 பருவத்தில் இருக்கவங்க, அதாவது டீனேஜர்ஸ்க்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அதிகமாக இவங்களுக்கு தான் இது வரும் இல்லைங்களா? ஸோ இதை கிளினிக்கலாக ஆக்னே வல்கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்குல், நம்மளுடைய ரோமங்களுடைய அந்த கால் பகுதியில் இருந்து, அந்த வேர் பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் 10 பருவத்தில் தான் இது அதிகமாக வரும், தட் இஸ் டீனேஜில். ஸோ இந்த டீனேஜில் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் அல்லது ஹார்மோனல் சேஞ்சஸ் இதுதான் இதுக்கு மெயின் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ட்ரக்ஸ் அல்லது ஒரு சில ஹார்மோன்ஸ், அதாவது கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், டெஸ்டோஸ்டீரோன், கொனாடோட்ரோஃபின்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டீராய்ட்ஸ், அதாவது ட்ரக்ஸ் அப்படி இல்லை ஹார்மோன்ஸால் நம்மளுடைய உடலில் இந்த மாதிரியான பருக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய அந்த செபேஷியஸ் கிளான்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அந்த ஒரு எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை நம்ம உடம்புல அதிகரிக்கும் போது தான் இந்த பருக்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் இது ஒரு ஹெரிடிட்டி ஃபேக்டராகவும் இருக்கலாம். அதாவது மரபு வழி வரக்கூடிய ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த பிம்பிள்ஸ் வர்றது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் மாறும்போதும் கண்டிப்பாக இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவையான தூக்கம் இல்லை, தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருக்கீங்க. அதே சமயத்தில் சூரிய வெளிச்சம் காலையில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம், அதே மாதிரி சூரியன் மறைய போகிறப்ப இருக்கக்கூடிய இந்த சூரிய வெளிச்சத்தில் தேவையான விட்டமின் டி நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக பிம்பிள்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா பொதுவாக பிம்பிள்ஸ் பருக்கள் அப்படின்னா அது 2 கேட்டகரியாக சொல்லுவாங்க. ஒன்று இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா விதமான பருக்களும் உங்களுக்கு பிரச்சனை தராது. அதே சமயத்தில் எல்லா விதமான பருக்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த மாதிரியே போயிடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமும் அது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை அதாவது தோல் சிகிச்சை நிபுணரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக பருக்கள் இருக்கவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை முகம் கழுவணும். அவங்க சருமத்துக்கு ஏற்ற அந்த ஒரு சோப்பை பயன்படுத்தணும், தண்ணி நிறையா குடிக்கணும், தூக்கம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே ஜென்ரலாக இந்த பருக்களை குறைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸுங்க. இன்றைக்கி என்ன குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் நட்பு ஆராய்தல். குறள்: நாடாது நட்டலின் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர்க்கு. நட்பை விரும்பி மேற்கொள்பவருக்கு ஒருவரோட நட்பு செய்த பிறகு அவரை விடுத்தல் இயலாது. ஆதலால் ஆராயாமல் நட்பு செய்வதை போல் கேடு தருவது வேறு இல்லை. கண்டிப்பாங்க ஒருத்தர் கூட நம்ம பழகுனதுக்கப்புறம், நண்பனானதுக்கப்புறம் அவங்கள விட்டு கண்டிப்பாக நம்மளால் விலக முடியாது. ஆனால் நம்மளுடைய நட்பு ஒரு தவறான மனிதர் கூட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஒருத்தரை கூட நீங்கள் பழகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு நீங்கள் பழகிறது நல்லது அப்படின்றத வள்ளுவர் பெருந்தகை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி எவ்வளோ நம்ம நியூஸில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் யாருன்னே தெரியாமல் ஆன்லைனில் ஃப்ரெண்ட் ஆகி அதனால் பணத்தை இழந்தவங்க, உயிரை இழந்தவங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக இந்த குறள் ஒரு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.